அனைவருக்கும் வணக்கங்கள். மதிய வணக்கம். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன குட்டி கலெக்ஷன் தான். ரேர் கலெக்ஷனு, ரேர் காயின்ஸு, ரேர் இயரு, ரொம்ப ரிஸ்கான கலெக்ஷன் தான். என்னுடைய 25 வருட கால நாணய சேகரிப்பில் நான் நிறையா 1/12 நான் வச்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டு என்கிட்ட இல்லை. இது வந்து A to Z. ஆரம்பிக்கப்பட்ட வருடத்திலிருந்து முடிவற்ற வருடம் வரை அனைத்து வருடங்களில் உள்ள நாணயங்களும் உண்டு. இதில் இதை காமிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1912. இந்த நாணயத்தோட வருஷம் வந்து 1912, 1913, 1914, 1915, 1916, 1917, 1918, 1920, 1919, 1920, 1921, 1922 நாணயம் வெளியிடலை. 1923, 1922 not released the charge 5th 1/12 annas. 1923, 1924, 1925, 1926, 1927, 1928, 1929, 1930, 1931, 1932, 1933, 1934, 1935, 1936 is last year is finished. மொத்தம் 24 coins, 24 year, 5, 10, 15, 20, 24. பின்புறம் ஃபுல்லாகவே சார்ஜ் 5th மன்னர், சார்ஜ் 5th மன்னர் இருப்பார். இருக்காரா? எல்லாத்துலேயுமே பின்னாடி சார்ஜ் 5th இருப்பார். அது நோ டவுட். காயின் கண்டிஷனான காயின். நீங்கள் யாரும் எந்த க்ளீனும் பண்ண வேண்டாம். நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. காயின் ஃபுல்லாக குட் கண்டிஷனான காயின். வெரி வெரி ரேர் கலெக்ஷன். இது 100% கலெக்ஷன். அனைத்து விதமான வருடங்களும் இதில் உண்டு. மன்னர் புகைப்படத்தை காமிச்சிட்டு வரேன், பாருங்கள். எல்லா நாணயமே நல்ல கண்டிஷனான நாணயங்கள். எழுத்துக்கள், வருடங்கள் எல்லாமே தெளிவாக தெரியக்கூடிய நாணயங்கள். சின்ன குட்டி பதிவு தான். ஒரே ஒரு இதுதான் பதிவு போடுறதுக்கு இருக்குது. பதிவு போட முடியலை. அதனால் அப்பப்போ கொஞ்சம் ரேராக போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள். இதை 12லேருந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இதோட முடியுது. இடையில ஒரு வருஷம் கேப்பு. 22 கிடையாது. 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. 24 நாணயமும் நாங்கள் வச்சுருக்கேன். இதில் 35ல் வந்து 1 மின்ட்டு தான் உங்களுக்கு ஸ்கேர் ஐட்டம். அது வந்து உங்களுக்கு ஸ்கேர் 100 ரூபா, காமன் 150 ரூபா போட்டிருக்காங்க. வருங்க ஒரு காயின்னு. இது புக் ரேட்டு. இப்போ உள்ள வலைத்தளத்து ரேட்டு வேறு விஷயம். இதுலேயும்
உங்களுக்கு வந்து 27ல் கொல்கட்டா மின்ட்டு ஸ்கேரு 1500 இது 1 மின்ட்டு தான். 1925ல் 2 மின்ட் இருக்குது, அதில் கல்கட்டா ஸ்கேரு. இங்கே ஒரு கல்கட்டா இருக்குது வருங்க. 24ல் கல்கட்டா ஸ்கேரு. இந்த இதில் இது 1 மின்ட் தான். 1913 வச்சுருக்கேன். அதுலேயும் ஒரு காயின் 400 கல்கட்டா மின்ட்டு ஸ்கேர். இது நிறைய நாணயங்கள் வந்து 1 மின்ட் தான். ஒரு சில நாணயங்கள் வந்து 21க்கு பிறகு வந்து எல்லா நாணயமும் 2 மின்ட்டு. 28க்கு அப்புறம் உள்ள எல்லா காயினுமே 1 மின்ட் தான். இங்கே 36ல் 2 மின்ட் இருக்குது, மற்றது எல்லாமே 1 மின்ட் தான். இவ்வளவு மின்ட்டு வந்து இவ்வளவு இயர் வந்து இவ்வளோ வருஷ பிரகாரம் உங்களுக்கு கிடைக்கிறது மிகவும் சிரமம். அவ்வளவு எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு அருமையான கலெக்ஷனு. யாரும் வாங்கினால் இதில் வந்து நான் தனியாக ஒரு காயின் எடுத்து தரமாட்டேன். தனியாக இதில் ஒரு காயின் வேணும்னா வேறு வச்சுருக்கேன், அது தரேன். இந்த செட்டில் ஒரு காயின் உடச்சி தரமாட்டேன். யாரும் இதை அப்படியே வாங்கினா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் வாங்கவில்லை என்றால் எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா என்னிடம் இது மாதிரி ஒரு செட்டு இல்லை, அதுதான் உண்மை. அதனால் இந்த நாணயங்கள் என்னுடைய ஆல்பத்திலே இருக்கட்டும். யாருக்கு வேண்டுமென்றால் என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மிக்க நன்றி. அப்புறம் 6 நிமிஷம் ஆச்சா? உங்களுக்கு வந்து இது குட் கண்டிஷனான காயின் வந்திருக்கு. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு, இது ரூரல் டெவலப்மெண்ட்டு, இது டெல்லி ஏசியன் கேம்ஸு, இது டெல்லி ஏசியன் கேம்ஸு. இது நான் சுத்தம் பண்ணல, இன்னும் பண்ணணும். வந்ததை அப்படியே வைக்கிறேன் உங்களுக்கு. நான் இனிமேல் தான் இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது ட்ரீ மானு, ஒரு பெண்மணி அமர்ந்திருப்பாங்க. கொஞ்சம் ரேர் காயின் இது. 25 கம்மாமினிட்டி காயின்ஸில் அதுதான் ரேர் காயின். 2வது ரேர் காயின் இந்த காயின், 3வது ரேர் காயின் இந்த காயின், 4வது ரேர் காயின் இந்த காயின். வருஷ புறாரம் வைக்கிறேன். இதெல்லாம் யூஎன்சி காயின். இது ரூரல் டெவலப்மெண்ட். 25 பைசாவில் வேறு கம்மாமினிட்டி கிடையாது நண்பர்களே. ஒரு 3 செட்டு மட்டும் வாங்கினேன். காயின் ஃபுல்லாகவே எல்லாமே நல்ல கண்டிஷனான காயின், இல்லைன்னா வாங்க மாட்டேன். 3 செட்டு மட்டும் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் விபூதி வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ணி ஃபோல்ட்ரு போட்டு தாரேன். அப்போ உங்களுக்கு சூப்பராகிடும். இது FAO சீரியல். இது வந்து வேர்ல்டு ஃபுட்டு டே. இது வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டு. இது வந்து டெல்லி. இது வந்து இந்த பாரேன் ஃபாரஸ்ட்ரி ஃபார் டெவலப்மெண்ட், வன மேம்பாட்டு கொள்கை. அதாவது வன விலங்கு இல்லை, வனங்களை டெவலப்மெண்ட் பண்ணணும். ப்ரொடெக்ஷன் கிடையாது, பாதுகாக்க வேண்டும் இல்லை, டெவலப்மெண்ட் பண்ணணும். வனத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும். அந்த கொள்கையில் இந்த ஒரு நாணயம் வெளியிட்டிருக்காங்க. ஒரு மான் நிற்கும், ஒரு அம்மா, ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க, ஒரு மரம் இருக்கும். அதில் இது 3 நாணயமே ஹைதராபாத்து மின்ட்டு நாணயம். மின்ட்டு தெரியுதா உங்களுக்கு? ஹைதராபாத்து இந்த தெரியுதா? இந்த தெரியுதா? ஹைதராபாத் தெரியுதா? ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. 4 காயின் 3 செட்டு இருக்குது. நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு நொய்டா மின்ட்டு 1988 நொய்டா மின்ட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இது 10வது நாணயம் என்கிட்ட. நொய்டா மின்ட்டில் இது எனக்குன்னா 10வது நாணயம். நொய்டா மின்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரேர் காயினை பூரா கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி 1 வந்திருக்கு. யார்கிட்ட 1 இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். அதுக்கு என்ன விலையாக இருந்தாலும் வாங்கிடுவேன். அப்புறம் இது நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இயர் வாய்ஸாக நான் போட்டு தாரேன். வந்திருக்கிறவங்களோட காமிக்கேன். மொத்தம் வந்து ஒரு 13 நாணயம் வந்திருக்குது. இதெல்லாம் புதுச்சேரி நாணயம். இது வந்து லில்லி இந்த இது வந்து புதுச்சேரி. இதில் எழுதியிருக்கும் புதுச்சேரின்னு. இந்த பாருங்க, இது புதுச்சேரி தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட நாணயம். இந்த பக்கம் காக் சேவல் இருக்கும்.
சேவல். சேவல் படம் போட்ட புதுச்சேரி நாணயம் கொஞ்சம் ரேர். இது புதுச்சேரி. இந்த ரீ மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. புதுச்சேரி. இது புதுச்சேரி. இதுதான் லில்லிப்பூ. இந்த இடத்துல இது லில்லிப்பூ. ரெண்டா. இதுவும் புதுச்சேரி. எல்லாமே புதுச்சேரி நினைந்தான். இது காக். இது சேவல். ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. இது லில்லி, இது சேவல். இது கொஞ்சம் ரேர், இது ரொம்ப ரேர். இதிலிருந்து இது ஒரு 50 ரூபா கூட. இது கொஞ்சம் விலை அதிகமாக உள்ளது. எழுத்துக்கள் கண்டிஷனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சானா இருக்கும். புதுச்சேரி. இச்சு வராது, புதுச்சேரின்னு வரும். மேலே 5 வச்சுருக்கேன்னா இது ஒரு 6வது புதுச்சேரி வைப்போம். இது 7வது புதுச்சேரி வைப்போம். புதுச்சேரி இச்சு வருதா. இது சேவல் படம் போட்டது. இது லில்லி மலர் படம் போட்டது. தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட எந்த நாணயத்தையும் நான் பாதுகாத்து வருவேன். நிறைய நாணயங்கள் இருக்குது. அவ்வளவு எளிதில் விலைக்கு விற்கவும் மாட்டேன். நிறைய இருந்துச்சுன்னா 1-2 நண்பர்களுக்கு கொடுப்பேன். இது வந்து தூணா தெளிவாக தெரியுது. புது அப்படிங்கிறதுக்கு தெரியுதா. தூ. ஒரு 13 நாணயம் வந்திருக்கு இன்னைக்கு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எரர் காயினை வந்து கொஞ்சம் விவரமாக உங்கள்கிட்ட சொல்லி விற்பனை பண்ணுவதற்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்த பதிவில் போடுறேன். வணக்கம்.